ரைட், நெக்ஸ்ட் வந்து நமக்கு புனேரியா பேஸ் பண்ணி பார்க்கும்போது இதுல வந்து லீவ்ஸ் வந்து 1 cell thicknessல அரேஞ்ச் ஆயிருக்கு. அதே போல எக்ஸப்ட் எது கொடுக்குறாங்க அப்படின்னா மிட்ரீப் ரீஜன் மட்டும் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இலையில வந்து ஒரு செல் திக்னிங் அரேஞ்ச் ஆயிருக்கும். மையத்துல இருக்கக்கூடிய இந்த மிட்ரிப் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்மால் மாசஸ் ஃப்ரம் த வெல்வெட் அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா வெல்வெட் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட்டம் அடிப்பகுதி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம வெல்வெட் துணி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. காலிப்டரா பொறுத்த வரைக்கும் soon detach அப்படின்னா சிதையிறது from the opercula of the capsule. காலிப்டரா வந்து முக்கியமா வந்து provide with a long beaks, ஒரு நீளமான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கழுத்து மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பீக்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா. அதே மாதிரி கேப்சூல் பொறுத்த வரைக்கும் பைரிஃபார்ம் and situated on the long elongated seta. சரிங்களா. நமக்கு புனேரியாவை பொறுத்த வரைக்கும் நீளமான சீட்டா அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். இது நோட் பண்ணி வச்சுக்கங்க. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதுல கேட்கலாம். ஃபுட் கேப்சூல் நமக்கு ரெண்டுமே இருக்கும். இதுல சீட்டா மட்டும் எப்படி இருக்குன்னா ரொம்ப நீளமா இருக்கும் புனேரியாவில். இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அடுத்து பாலிட்ரைக்கம். பாலிட்ரைக்கன் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கேமெட்டோபைட்டிக், பெரனியல் அண்ட் டால். ஏன்னா நமக்கு வந்து இதுலயும் ஃபுட் சீட்டா கேப்சூல் எல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல வந்து ஹைட்ரோம், லெப்டோம் இந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்ப்போம். ஹைட்ரோம் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா சைலத்தை குறிக்கக்கூடியது. அதே நமக்கு வந்து லெப்டோம் அப்படின்னா எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா புளோயத்தை குறிக்கக்கூடியது. லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் நேரோ அண்ட் பொசஸ் லாங்கிடியூடினல் லேமல்லா அப்படிங்கிற பகுதி வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது. அதுவும் எந்த பகுதியில் அப்படின்னா அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த மிட்ரிப், மேல் பகுதி அதுலதான் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேப்சூல் பொறுத்த வரைக்கும் எங்க காணப்படும் அப்படின்னா நுனி பகுதியில காணப்படும். இங்க சிங்கிள் ஆனுலார் சீரிஸ் ஆஃப் த செல், இது வந்து கிவ் ரைஸ் டு பெரிஸ்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா பெரிஸ்டோம் நமக்கு முக்கியமான ஒண்ணு. பெரிஸ்டோம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பற்கள் எப்படி அரேஞ்சா இருக்குன்னா 16+16 அப்படிங்கிற மாதிரி அரேஞ்சா இருக்கும். இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா வெடிச்சு ஸ்போர்களை வெளியேற்றுறது. அதே போல பெரிஸ்டோம் இந்த இன்னர் ஜோன் ஆஃப் ஆம்பிதீசியம் எதுல இருந்து உருவாகுது அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆம்பிதீசியத்துல இருந்து உருவாகுது. சரிங்களா. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து ஆம்பிதீசியம் எண்டோதீசியம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து வச்சுக்கணும். அப்ப இதுல என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சிங்கிள் ஆனுலார் சீரிஸ் ஆஃப் த செல் கிவ் ரைஸ் டு த பெரிஸ்டோம். பெரிஸ்டோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னர் ஜோன் ஆஃப் ஆம்பிதீசியம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல எத்தனை டீத் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 32ல இருந்து 64 வரைக்கும். ஒரு சில புக்ல அப்படி கொடுத்திருப்பாங்கன்னா 16+16 இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஒரு சில புக்ல வந்து 32 கொடுத்திருப்பாங்க. ரெண்டுல எது கொடுத்தாலுமே ஆன்சர் சொல்லலாம். சரிங்களா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு இதுல வேற முக்கியமா கேட்கக்கூடியது இந்த எபிபிரம் இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. எபிபிரம்னா என்ன, டயாபிரம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்ஸ் த மவுத் ஆஃப் த கேப்சூல். அந்த கேப்சூலை வந்து கவர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் தான் எபிபிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இவனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எபிபிரம்னா என்ன, டயாபிரம்னா என்ன அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. எபிபிரம் அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்து நமக்கு எபிபிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது மேல் பகுதியில் ஒரு டிஸ்க் மாதிரி வருங்க அமைப்பு. இருங்க நான் உங்களுக்கு அதில் காட்டுறேன். நான் வேணா அந்த டயக்ராம் மட்டும் கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இங்கிலீஷ்ல நோட் பண்ணிக்கங்க. the thin membrane like disc covering of the mouth of the capsule. Cell இங்க இருக்கு பாருங்க. இந்த மேல் பகுதி இருக்கு பாருங்க. இந்த மேல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபிப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து நம்ம எபிப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த டயக்ராம் தெரியுதான்னு பாருங்க. இது அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சுற்றி தான் காலிப்ட்ரா, எபிப்ரம், பெரிஸ்டோம் பற்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இங்க இருக்கக்கூடிய இந்த பற்களுக்கு பேர் தான் பெரிஸ்டோம் பற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 16+16 நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த எபிப்ரம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. எபிப்ரம் அப்படின்னா மெம்பரைன் லைக் சர்க்குலர் டிஸ்க். membrane like circular disc, membrane like circular disc. இது எங்க இருக்கு அப்படின்னா cover the mouth of the spore capsule. cover the mouth of spore capsule, sealing the space between the peristome teeth. sealing the space between peristome teeth. membrane like circular disc, அதே மாதிரி that cover mouth of the spore capsule, sealing the space between the peristome teeth. தமிழ் எழுதிக்கங்க. ஒரு சவ்வு போன்ற வட்ட வடிவ தட்டு ஆகும். ஒரு சவ்வு போன்ற வட்ட வடிவ தட்டு ஆகும். இது வித்து உறையின் வாயை மூடி. இது வித்து உறையின் வாயை மூடி பெரிஸ்டோம் பற்களுக்கு இடையேயான இடைவெளியை சீல் செய்கிறது. சரிங்களா? சீல் செய்கிறது. இதோட முக்கியமான பணி என்ன அப்படின்னா ஸ்போர்ஸ் வெளியேற்றுறது தான் இதோட முக்கியமான வேலை. எபிப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சவ்வு போன்ற வட்ட வடிவ தட்டு ஆகும். வித்து உறையின் வாயை மூடி பெரிஸ்டோம் பற்களுக்கு இடையான இடைவெளியை சீல் செய்கிறது. பெரிஸ்டோம் பற்களுக்கு இடையான இடைவெளியை சீல் செய்கிறது அப்படின்னா அடைக்குது. ஓகேங்களா? இதை எழுதிட்டீங்களா? யாருக்கா திரும்ப சொல்லணுமா? டீச்சர்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே ரைட். அடுத்தது வாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிட்ரைக்கம், போகோனேட்டா, இது ரெண்டு ஒரு முக்கியமானதா சொல்றாங்க. மிஸ் சொல்லுங்க மிஸ்.
அப்படிங்களா? நீங்க அனுப்பிவிட்டுமா உங்களுக்கு? ஓகே ரைட், இருங்க நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். பாலிட்ரிக்கத்துல கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன். அதை அப்புறமா பார்த்து இது பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ரிக்ஷியாவோட கேரக்டர். ரிக்ஷியா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? ரிக்ஷியா, மார்க்கன்ஷியா, ஆந்தோசெராசு, பாலிட்ரைக்கம், பூனேரியா, இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமான பீசிஸ். நமக்கு என்னென்ன பீசிஸ் வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயினா வந்து அவங்க ஜெனரல் கேரக்டர்ல பார்க்கும்போது மார்க்கன்ஷியா, ரிக்ஷியா, பாலிட்ரைக்கம், இது 3 தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க வந்து ஜெனரல் கேரக்டர்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மார்க்கன்ஷியாவில் ஆந்தோசிராசில் இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கணும். எஸ்பெஷலி அவங்க கேஸ் ஸ்டடின்னு கொடுக்கும்போது எதை கொடுக்குறாங்கன்னா, மார்க்கன்ஷியா படிக்கணும் கம்பல்சரி, ரிக்ஷியா படிக்கணும், அப்புறம் பாலிட்ரைக்கணும் படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆந்தோசிராஸ் இருக்கிறத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுங்க. இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நம்ம ஜெனரல் கேரக்டர்ல கொடுத்துருக்கிறோம் இல்லையா, அதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுங்க. அடுத்தது வந்து நமக்கு ரிக்ஷியாவோட கேரக்டர். ரிக்ஷியா பொறுத்த வரைக்கும் எதுல வரும் அப்படின்னா நமக்கு ஹெப்பாட்டிகா ஆப்சிடாவில் வரக்கூடியது. சப் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கன்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்டர் வந்து மார்க்கன்சேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபேமிலி வந்து ரிக்சியஸ், ஜீனஸ் வந்து ரிக்ஷியா. சரிங்களா? இது வந்து நமக்கு நிறைய கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா. ரிக்ஷியா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ரிக்ஷியா, மார்க்கன்ஷியா வந்து நீங்க ஒரு பிஜிடிஆர்பியா இருந்தாலும் யூஜிடிஆர்பியா இருந்தாலும் கம்பல்சரி கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இதுல எத்தனை பீசஸ் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 130 பீசஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ரெய்மர் கிளாசிபிகேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1954 கொண்டு வந்ததுல நமக்கு 200 பீசஸ் வரைக்கும் ரிக்ஷியாவில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 30 பீசஸ் ரிக்ஷியாவின் ரிப்போர்ட்டட் இன் இந்தியா. நமக்கு 30 பீசஸ் பக்கம் வந்து நமக்கு இந்தியாவில் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளோட இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பிரையாலஜிஸ்ட் யாரு அப்படின்னா சிவராம் காசிப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். அவர் தான் வந்து நம்ம எஸ்ஆர் காசிப் அல்லது சிவராம் காசிப் அப்படின்னு சொல்லுவோம். இவர் நிறைய பிளேஸ்ல இருக்கக்கூடிய இமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர், வெஸ்டர்ன் ஹிமாலயா, இந்த பீசிஸ் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய பீசிஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. பெரும்பாலும் இந்த தாவரங்கள் என்ன அப்படின்னா ஈரப்பதமான பகுதியில தான் நமக்கு வாழக்கூடியது. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இது ஆம்பிபியான்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நீர் அதே மாதிரி நிலம் ரெண்டும் நமக்கு இருக்கிறது ஈரப்பதமான சூழ்நிலை, நிழல் பாங்கான சூழல் அது சொல்லுவாங்க. நிழல் பாங்கான அப்படின்னா சியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நிழல் பாங்கான சூழல்ல தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வாழும். அதே மாதிரி some pieces may be withstand the drought condition. ஒரு சில பீசஸ் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா வறட்சியில காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பீசிஸ் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா கடல்ல இருக்கும். மற்றதெல்லாம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னா நமக்கு ஈரப்பதமான சூழ்நிலையில ஃப்ரெஷ் வாட்டர் கண்டிஷன்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? அதனால இது முக்கியமா நமக்கு கேட்கலாம். அடுத்தது பீசஸ் have been recovered from the hills well as the plain. சரிங்களா? அது நிலப்பகுதி நமக்கு பிளைன் சமவெளிகள் அதே மாதிரி மலைப்பகுதியில வந்து அதிகமா காணப்படுதுங்கிறாங்க. கிட்டத்தட்ட 9000 அடி உயரத்துல கூட வந்து இந்த மாதிரி பீசஸ் காணப்படுது. கிறிஸ்டலைனா பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் ஹிமாலயாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எண்டமிக் பீசிஸ், எண்டமிக்னாலே அழியும் தருவாயில் உள்ள தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிக்சியா கங்காட்டிகா, அதே மாதிரி ரிக்சியா பேண்டி, இது ரெண்டுமே என்ன அப்படின்னா அழியும் தருவாயில் உள்ள தாவரங்கள் இந்தியாவில். அடுத்தது ரிக்சியா ஃப்ளூட்டன்ஸ், இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். ரிக்சியா ஃப்ளூட்டன்ஸ் அதே மாதிரி ரிக்சியா நட்டன்ஸ் ரெண்டுமே என்ன அப்படின்னா அக்வாட்டிக், நீர் நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள். இது நமக்கு ஆல்ரெடி யூஜிடிஆர்பி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா நீர்ல வந்து தனித்து மிதக்கக்கூடியது, ஃப்ரீ ஃப்ளோட்டிங். சரிங்களா? இது கேட்பாங்க. ஃப்ரீ ஃப்ளோட்டிங் எதுனா ரிக்சியா ஃப்ளூட்டன்ஸ் அண்ட் ரிக்சியோகார்பஸ் நாட்டன்ஸ் சொல்லக்கூடியது. இதுலயே அந்த ரியல்லா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ரியல்லா பொறுத்த வரைக்கும் எங்க இருக்குன்னா அண்டர் கிரவுண்ட், நீரில் மூழ்கி காணப்படக்கூடியதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். பீசஸ் பொறுத்த வரைக்கும் grow in soil,
soil their shape become the much changed that cannot be recognized. சரிங்களா, இதுல வந்து நமக்கு முக்கியமா பார்க்கும்போது அந்த நிறைய வேரியேஷன் ஆஃப் த ஷேப் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் ரிக்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ரிக்ஷியா பொறுத்த வரைக்கும் பாருங்க, இது நம்ம இதோட ஷேப் பார்த்துங்க, அபிக்கல் நாச். இது வந்து நமக்கு ஸ்போரோபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்போரோபைட் இருந்தாலுமே இது பொறுத்த வரைக்கும் வந்து ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஏன்னா இதுல எது டாமினன்ட்னு கேட்டாங்கன்னா, நமக்கு பிரையோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் டாமினன்ட் எது அப்படின்னா கேமெட்டோஃபைட் தான் நமக்கு டாமினன்ட். அப்ப கேமெட்டோஃபைட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாலஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்ப இதுதான் நமக்கு டாமினன்ட். இப்ப தாலஸ்னா என்ன அர்த்தம்? தண்டு, வேர், இலை இந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாதது. ஆனாலும் இதுல இந்த ஸ்போரோபைட் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வருது. இப்ப ஸ்போரோபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி கேரக்டர்லாம் இங்க கிடையாது. அதுக்கு பதிலு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபுட், சீட்டா, கேப்சூல் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். சரிங்களா, ஸ்போரோபைட்ல இருந்து எது உருவானாலும் சரி அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். கேமிட்டோபைட்ல இருந்து எது உருவானாலும் சரி அதை ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இலேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இலேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்க இருந்து ஃபார்ம் ஆகும்னா ஸ்போரோபைட்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுவும் டிப்ளாய்டு அப்படின்னு சொல்லக்கூடியதான். 2n கண்டிஷன்ல தான் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப ரிக்ஷியா பொறுத்த வரைக்கும் ஃபூட்டும் இருக்காது, சீட்டாவும் இருக்காது, கேப்சூல் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். சரிங்களா, மார்க்கன்ஷியாவை பொறுத்த வரைக்கும் இதை நான் உங்களுக்கு ஆப்லயே வந்து நான் தனியா டயக்ராம் போட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதை ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. அதுல ஃபுட், சீட்டா, கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடியது மார்க்கன்ஷியாவில் இருக்கும். ரிக்ஷியாவை பொறுத்த வரைக்கும் கேப்சூல் மட்டும்தான் இருக்கும், ஃபுட், சீட்டா இருக்காது. இதை ஆந்தோசராஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல சீட்டா நமக்கு வந்து இருக்காது. சரிங்களா, அதனால இதை பார்த்து வச்சுங்க. புனேரியா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுட், சீட்டா, கேப்சூல் மூணுமே இருக்கும். சீட்டா மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா லாங்கா அரேஞ்ச் ஆயிருக்கும். பாலிட்ரேக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுட், சீட்டா, கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணுமே நமக்கு இருக்கும். சரிங்களா, இந்த பேஸ் பண்ணி நமக்கு ஆல்ரெடி நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திரும்பவும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதனால உங்களுக்கு நான் ஆப்ல தெளிவா கொடுத்துருக்கேன். டேபிள் காலம் போட்டு நான் ஆப்ல கொடுத்துருக்கேன். அதை ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணிக்கங்க. சரி, இதுதான் வந்து நமக்கு மைய பகுதி மிட்ரிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுலயே வந்து மேல் கீழ் வேறுபாடு அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம். சரிங்களா, மேல் பகுதி வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டார்சல் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை அப்படிங்கறது செய்யும். கீழ் பிளேஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு வென்ட்ரல் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலதான் இந்த ரைசாய்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, உணவை சேமிக்கக்கூடியது, ஸ்டார்ச்சை சேமிக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் பார்ட்டிகல் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா கீழ்ப்புறத்துல வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மிட்ரிப்ல வந்து அப்படியே நமக்கு புதைந்த மாதிரி நமக்கு அமைப்பு வந்து காணப்படும். சரிங்களா, இதுதான் வந்து ரிக்ஷியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கேரக்டர். இதுல எக்ஸ்டர்னல் கேரக்டர்னு பார்க்கும்போது அடல்ட் டெரஸ்ட்ரியல் கேமெட்டோபைட்டிக் ப்ரோஸ்ட்ரேட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி நிமிர்ந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரோசட்டி லைக் ஸ்ட்ரக்சர். ரோசட்டி அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம தண்டு, இலை, வேர் அப்படிங்கிற அமைப்பு இல்லாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு குவிஞ்ச அமைப்பு மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கு டைகாட்டமஸ் பிரான்ச்சஸ், கவட்டு கிளைத்தல் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. டார்சி வென்ட்ரல், மேல் கீழ் அப்படிங்கிற வேறுபாடு வந்து நமக்கு காணப்படுது. டீப் கிரீன் அண்ட் பவுண்ட் அப்பான் த சூட்டபிள் சப்ஸ்ட்ரேட்டம். பொதுவா எங்க வந்து இது வளர்றதுக்கான தகுந்த சூழ்நிலை இருக்கு அப்படின்னா டேம்ப் சாயில். சரிங்களா, நல்லா வந்து சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய சாயில்ல வந்து இது நல்லா வளரும். அக்வாட்டிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு நீர்நிலையில் இருக்கக்கூடியது. அவர் பொசஸ் த லைட் கிரீன்ல இருக்கு. அதே மாதிரி கவட்டு கிளைத்தல் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா காணப்படுது. டைகாட்டமஸ் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தாலஸ் ஆர் ஃபவுண்ட் இன் கியூட் க்ளோஸ் டு ஈச் அதர். இதே மாதிரி இதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ரோசட்டி. ரோசட்டினால என்ன அர்த்தம்னா வேறுபாடு அற்ற ஒரு குவிந்த அமைப்பு வந்து நமக்கு காணப்படும். சரிங்களா, டார்சி வென்ட்ரல் ரெண்டுமே நினைப்பு வச்சுக்கோங்க. டார்சினா மேல் பக்கம். எப்பயுமே செக்ஸ் ஆர்கன்லாம் எங்க புதஞ்சிருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா
டார்சல் சைடு தான் வந்து நமக்கு செக்ஸ் ஆர்கன் எல்லாமே புதைந்து காணப்படும். மேல் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் சொல்றோம் இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும்னா இதுல தான் புதைந்து காணப்படும். ஏன்னா ரிக்ஸியா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மோனோசியஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிக்ஸியாவை பொறுத்த வரைக்கும் மோனோசியஸ். பாலிட்ரைக்கமும் மார்க்கென்சியா மட்டும்தான் டையசியஸா இருக்கும். இப்போ மார்க்கென்சியா அப்புறம் பாலிட்ரைக்கம் எம்பி இது ரெண்டு மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா டையசியஸா இருக்கும். ஆந்தோசராஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோனோசியஸும் வரும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து டையசியஸ் ரெண்டு கேரக்டருமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல பார்க்கலாம். இதே நீங்க புனியரியா பாலிட்ரைக்கம்லாம் போகும்போது பாலிட்ரைக்கம் டையசியஸ், புனியரியா போனீங்க அப்படின்னா மோனோசியஸ் இருக்கும், அதே மாதிரி ஆட்டோசியஸ் அப்படிங்கிற கேரக்டரும் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நான் ஆப்ல தனியா ஒரு சார்ட் மாதிரி போட்டு டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்கேன். அதனால அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாச் பவுண்ட். அந்த நாச்னா ஒரு முடிச்சு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. இது எங்க காணப்படும் அப்படின்னு சொல்றாங்கன்னா நுனி பகுதியில காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வந்து நாச் அப்படின்னு சொல்லக்கூடியது முடிச்சு. இது எங்க காணப்படுது அப்படின்னா ஒரு நுனி பகுதியில காணப்படுகிறது. சரி, எதுக்காக அந்த நாச் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the notch found on the terminal end of the branch and the dorsal side each branch of the thallusல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, இந்த growing point இந்த வளர்ச்சி பகுதி அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நாச்சில தான் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த முடிச்சுல. வென்ட்ரல் சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் தாலஸ் பியஸ் ரோ 1 cell thickness ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு காணப்படுது, செதில்கள் போன்ற அமைப்பு. இப்போ வென்ட்ரல் சைடுனா கீழ்ப்புறம் இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் வந்து செதில்கள், கீழ்ப்புறத்துல வந்து வென்ட்ரல் ஸ்கேல்ஸ் செதில்கள் போன்ற அமைப்பு வந்து எங்க காணப்படுது அப்படின்னா கீழ்ப்புறத்துல வந்து நமக்கு காணப்படுது. சரிங்களா, ஒரு இது வந்து பிளாட்டா தட்டையா இருக்குன்னு வச்சுங்களேன். எப்படி நம்ம வந்து ஒரு இலையில பாக்குறோம் மேல்புறம் கீழ்ப்புறம்னு பாக்குறோம், அந்த மாதிரி செதில்கள் எங்க காணப்படுதுன்னா கீழ்ப்புறத்துல காணப்படும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செதில்கள் எங்க காணப்படும், அதே மாதிரி நமக்கு இன உறுப்புகள் செக்ஸ் ஆர்கன் எம்பிடெட் எங்க புதஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. செக்ஸ் ஆர்கன் வந்து நமக்கு டார்சல் பிளேஸ்ல புதஞ்சிருக்கும், செதில்கள் எங்க காணப்படும்னா கீழ்ப்புறத்துல காணப்படும். சேமிப்பு பகுதி எதுனா கீழ்ப்புறத்துல. அதே மாதிரி ரைசாய்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா கீழ்ப்புறத்துல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த அபிக்கல் நாச் இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. இதுலதான் நமக்கு அந்த பிரான்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா வயலட் கலர் மல்டி செல்லுலார் அரேஞ்சு, பல செல்கள் அமைப்பா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். க்ளோஸ் டு ஈச் அதர் டுவோர்ட்ஸ் த அபெக்ஸ் ஆஃப் த பிரான்ச். எதை நோக்கி காணப்படும் அப்படின்னா இந்த நுனி பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்பை நோக்கி இது காணப்படும். சரிங்களா, இதை பார்த்து வச்சுக்கீங்க. பட் த கான்ட்ரரி அவே ஃப்ரம் த நாச் ஸ்கேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கியூட் அபார்ட் ஃப்ரம் த ஈச் அதர். செதில்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து நமக்கு எப்படி காணப்படுதுன்னா தனியா, அதாவது நமக்கு கீழ்ப்புறத்தில் அமைப்புல காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கீங்க. இதுல வேற என்ன கேட்கலாம்னா ஸ்கேல்ஸ் பொறுத்த வரைக்கும் are found in the one row towards apex of the branch. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ரோவாவும் இருக்கு, அதே மாதிரி ரெண்டு ரோவாவும் இருக்கு. சரிங்களா, ரெண்டு விதமா நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் வந்து நமக்கு பேசிக்கா இருக்கக்கூடியதான், இதை சும்மா பார்த்து வச்சுக்கங்க போதும். அடுத்தது ரிக்ஸியா கிறிஸ்டலினா ஸ்கேல்ஸ் either absent அல்லது அன்டெவலப்டு. ரூடிமெண்ட்ரினா வளர்ச்சி அடையாத அப்படின்னு அர்த்தம். இது நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்டது கிடையாது. ரிக்ஸியா கிறிஸ்டலினா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அன்டெவலப்டு கண்டிஷன்ல வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா, இந்த கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். ரிக்ஸியா கிறிஸ்டலினா ஸ்கேல்ஸ் பொறுத்த வரைக்கும் either absent இல்லைன்னு சொல்லலாம், அல்லது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ருடிமெண்ட்ரி அன்டெவலப்டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இங்க யூஸ் பண்ணலாம். அன்டெவலப்டுனா நமக்கு வளர்ச்சி அடையாத அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுல சொல்ல முடியும். ரைசைட் பொறுத்த வரைக்கும் பொதுவா எங்க காணப்படுது அப்படின்னா வென்ட்ரல் ஸ்கேல் வெளி கீழ்ப்புறத்துல தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இது காணப்படுது. சரிங்களா, இதெல்லாம் நமக்கு வந்து பொதுவா நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன்.
இதெல்லாமே நமக்கு பொதுவா இருக்கக்கூடிய பண்புகள் தான். அடுத்தது ரைசாய்டு பொறுத்த வரைக்கும் யூனிசெல்லுலார். இது ரைசாய்டுல 2 டைப் சொல்றாங்க பாருங்க. ஸ்மூத் வால்டு ஒன்னு, டியூபர்குலேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப். ஈச் ரைசாய்டு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா யூனிசெல்லுலார். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டிஆர்பில மார்க்கன்ஷியாவுடைய லீப் பேஸ் பண்ணி என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அதாவது இந்த ரைசாய்டு பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். டியூபர்குலேட்டட் ரைசாய்டு பொறுத்த வரைக்கும் பொசஸ் என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பெக் லைக். இதோட அமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன பெக் மாதிரி வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெக்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆப்பு வடிவம் அந்த மாதிரி சொல்லலாமா? தமிழ் என்ன சொல்லியிருக்குங்க? பெக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு ஆப்பு வடிவம் நோட் பண்ணி வச்சுங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஆப்பு மாதிரி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிம்பிள் ஆர் ஸ்மூத் வால்ட் ரைசார்ட் have no such a infolding. உள்ளுக்குள்ள வந்து இந்த மடங்கின மாதிரி அமைப்பு இதெல்லாம் எதுவுமே இங்க கிடையாது. சரிங்களா? அதனால உள்ள நமக்கு வந்து உள் மடிப்புகள் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உள் மடிப்புகள்லாம் அந்த மாதிரி அமைப்பெல்லாம் எதுவும் கிடையாதுங்கிறாங்க. இதுல வேற நமக்கு கேட்கறதுக்கு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல பாருங்க வென்ட்ரல் ரீஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் பாரன்கைமா, நமக்கு எளிய பாரன்கைமா காணப்படுது. ஆனா அது எப்படி இருக்கு அப்படின்னா கலர்லெஸ்ஸா இருக்கு பாருங்க, நிறமற்றதா நமக்கு காணப்படுது. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. இன்டர்செல்லா ஸ்பேஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து இங்க கிடையாது. இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. இது கேட்கலாம். ரிக்ஷியால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடையாது அப்படின்னா இன்டர்செல்லா ஸ்பேஸ் அப்படிங்கிற அமைப்பே கிடையாது. செல் இடைவெளி அப்படிங்கறத வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பார்க்க முடியாது. The cells of the region takes place storage tissue and filled upon the starch grain. அந்த கேப்ல எதை சேமிக்குதுன்னா ஸ்டார்ச் கிரைன்ல வந்து நமக்கு என்ன பண்ணுது, இது வந்து சேமிச்சு வைக்குது. இதெல்லாம் எந்த சைடுன்னு கேட்டாங்கன்னா வென்ட்ரல் சைடு. இதெல்லாம் கீழ்ப்புறத்துல. ஆக்சுவலா வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் எங்க நடக்கும்னா கீழ்ப்புறத்துல தான் நடக்கும். அடுத்தது சிங்கிள் லேயர் ஆஃப் எபிடெர்மிஸ் இருக்கு. வென்ட்ரல் சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் செவரல் யூனிசெல்லுலார் ரைசாய்டு வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது. ஸ்மூத் வால்ட் அண்ட் டியூபர்குலேட்டட். மல்டி செல்லுலார் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்டி செல்லுலார் பல செல்களை கொண்ட. சரிங்களா? இதுல வந்து நமக்கு பல செதில்களை கொண்ட அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து காணப்படுகிறது. சரிங்களா? பல செதில்கள் கொண்ட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நமக்கு வெளியேற மாதிரி அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்திருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி இதுல இருந்து இப்படி வெளியே எமர்ஜிங் அவுட் அப்படிம்பாங்க. இப்படி வெளியேற மாதிரி அமைப்பு கொடுத்திருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி செதில் செதிலா வெளியேற மாதிரி அமைப்பு கொடுத்திருப்பாங்க. டார்சல் இதான் மேல் புறத்தில் இருக்கக்கூடியது. இங்க எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் புதைந்து காணப்படும். இதுலதான் 2 டைப் ஆஃப் ரைசாய்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா காணப்படுது. ரைசாய்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ரிக்ஷியால பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இருக்கு. ஸ்மூத் இருக்கு, டியூபர்குலேட்டட் ரைசாய்டு இருக்கு. மார்க்கன்ஷியாவில் என்ன இருக்குன்னு பார்க்கணும், ஆந்தோசிராஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? அது ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா முக்கியமான ஒண்ணு. ஐ திங்க் அபவுட் நமக்கு ஆந்தோசிராஸ்ல வந்து ஏதோ ஒண்ணு இருக்காது, டியூபர்குலேட்டட் இருக்காதா, ஸ்மூத் வால்ட் இருக்காதா, சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆப்சென்ட். ஓகே, ஆந்தோசிராஸ்ல எது ஆப்சென்ட்னா டியூபர்குலேட்டட் ஆப்சென்ட். வெரி குட். இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஆந்தோசிராஸ்ல வந்து டியூபர்குலேட்டட் ரைசாய்டு இருக்காது, ஸ்மூத் வால்ட் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன ஒரு வகையான ஸ்பெஷல் கேரக்டர், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி டார்சல் பிளேஸ் த கன்சிஸ்ட் ஆஃப் குளோரோபில்லஸ் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு.
இது குளோரோபிளாஸ்ட் வந்து என்ன ஷேப்ல இருக்குன்னா டிஸ்காய்டு, இந்த மாதிரி வட்டு வடிவத்துல காணப்படும். இதுலயும் பாருங்க ரெகுனல் ஏர் கேனால் அப்படிங்கிறது வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஏன்னா இதை வந்து ஏர் சேம்பர் அப்படின்னு நம்ம மார்க்கன்ஷியாவில் சொல்லுவோம். ஏன்னா இந்த ஏர் சேம்பர் காற்று பைகள் அப்படிங்கிற அமைப்பு வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா மார்க்கன்ஷியாவில் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன காணப்படுது, நமக்கு இந்த ஏர் கேனால் அப்படிங்கிற அமைப்பு வந்து காணப்படுது. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான. அதே மாதிரி ஆந்தோசராஸ்ல வந்து நமக்கு பைரினாய்டு, அதாவது சிங்கிள் பைரினாய்டு அப்படிங்கிறத வந்து நம்ம எதுல பார்க்கலாம் அப்படின்னா ஆந்தோசராஸ்ல பார்க்கலாம். சிங்கிள் பைரினாய்டு, PYRNEOID, சிங்கிள் பைரினாய்டு அப்படிங்கிற அமைப்பு வந்து காணப்படும். சரிங்களா? பொதுவா நமக்கு என்ன வேலை செய்யுது அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும், மேல் புறத்துல தான் நமக்கு வந்து போட்டோசிந்தசிஸ் நடக்கும். இதுதான் வந்து நமக்கு ஒரு டார்சல் மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வெர்டிகல் செக்ஷன் மாதிரி எடுத்து வச்சு நமக்கு காமிச்சிருக்காங்க. இது நோட் பண்ணிச்சு. இந்த ஏர் கேனல்லாம் இருக்கு பாருங்க, ஏன்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. சின்ன சின்ன அந்த காற்று அறைகள் அப்படிங்கிறது ரிக்ஷியாவிலையும் இருக்கு, மார்க்கன்ஷியாவிலையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். எபிடமிஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லேயர். இதுல அக்வாட்டிக் பீசிஸ்னா பல தடவை ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரிக்ஷியோஃபிலிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீர்ல வாழக்கூடிய ஒரு தாவரம். இந்த ஏர் கேனால்ஸ் அதோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நமக்கு வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு முக்கியமான வேலை. அடுத்த அபிக்கல் growth பொறுத்த வரைக்கும் ரிக்ஷியா அபிக்கல் growth thallus takes place by means கிட்டத்தட்ட வந்து 3 to 5 அபிக்கல் செல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஸ் situated notch of the branch நோட் பண்ணி வச்சுக்கங்க. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல. எத்தனை இருக்கும் அப்படின்னா 3 to 5 செல் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்குமா. எத்தனை செல் காணப்படும் அப்படின்னா, அதாவது நுனி வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது ரிக்ஷியாவின் தாலஸின் நுனி வளர்ச்சி கிளையின் உச்சியில் அமைந்துள்ளது. 3 முதல் 5 நுனி செல்கள் வந்து பாத்தீங்கன்னா வரிசையின் மூலம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அபிக்கல் நாட்ச் நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஒவ்வொரு ஈச் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் ஆல்டர்னேட்லி டார்சல் அண்ட் வென்ட்ரல் ஃபேஸ், மேல் மற்றும் கீழ் பகுதி அந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இது நமக்கு வந்து மாறி மாறி இது நமக்கு என்ன பண்ணும்னா அந்த வழி தோன்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உருவாக்கும். ஆல்டர்னேட் ஃபார்ம், மேல் மற்றும் கீழ், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த பகுதி கட்டாய் விழுது அப்படிங்கிற பட்சத்துல மேல் கீழ் இந்த மாதிரி மாறி மாறி என்ன பண்ணும் அப்படின்னா இது கட்டாய் விழும். அதாவது துண்டித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும். ஏன்னா நமக்கு இதுல வந்து நம்ம வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் உடலை இனப்பெருக்கம் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க முடியும். கீழே விழுந்துச்சுன்னா புதுசா ஒண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்து வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அடுத்தது இந்த பிச்சஸ் அப்படிங்கிற ஒரு 1912 என்ன சொல்றாரு அப்படின்னா செக்மெண்ட் ஆஃப் த டார்சல் சர்ஃபேஸ், அதாவது மேல் பகுதியில டார்சல் குளோரோஃபுல்லஸ் ரீஜன், இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் சொல்ற முதுகு மேற்பரப்பின் பிரிவுகளில் இருந்து முதுகு குளோரோபிளஸ் பகுதி பெறப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? முதுகு மேற்பரப்பின் பிரிவுகளில் இருந்து முதுகு குளோரோபிளஸ் பகுதி பெறப்படுகிறது அப்படிங்கிற செக்மெண்ட் சொன்னது யாருன்னா பிச்சஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாருன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. The segmented of the ventral space give rise to the region, அதாவது ventral surface of rhizoid and scale. இது ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னா கீழ் பகுதியில இருக்கு. சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய செதில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் from the outer daughter cell, வெளிப்பகுதி வந்து இருக்கிற டாட்டர் செல் வந்து பாத்தீங்கன்னா give rise to the epidermis உருவாக்குது. அதே மாதிரி ஏர் கேனால் அப்படிங்கிற பகுதியும் உருவாக்குது. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. காற்று கால்வாய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்தது நமக்கு ஏர் சேம்பர். அடுத்து என்ன அப்படின்னா நமக்கு ஏர் சேம்பர்னு சொல்லக்கூடியது. ஏர் சேம்பர்னா நமக்கு காற்று பைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா,
இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சயின்டிஸ்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது பொதுவா முக்கியமான வேலை என்ன அப்படின்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற வேலையை தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது செய்யும். சரிங்களா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுல வந்து இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் ஏர் சேம்பர் டெவலப்பிங் சைசோஜீனஸ்லி இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் ஆஃப் த ஹையர் பிளான்ட்ஸ். எப்படி நமக்கு வந்து ஹையர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் இருக்கோ அதோட என்ன பண்றாங்க அப்படின்னா ஒப்பிடுறாங்க. அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் டைகாட்டமஸ் பிரான்ச். டைகாட்டமஸ்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கவட்டு கிளைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்களா, இது யங் தாலஸ் ஒன் ஆர் மோர் செல்ஸ் சென்டர் ஆஃப் த ரோ அபிக்கல் செல் ஸ்டாப் டிவைட். அப்ப நுனி பகுதியில் இருக்கக்கூடிய செல் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு தன்னோட டிவிஷன் பகுபடும் திறனை வந்து இழக்குது. சரிங்களா, இழந்த உடனே ரிசல்ட் த ஒரிஜினல் ரா அபிக்கல் செல் become separated, தனியா பிரிஞ்சு the two set of தொடக்க செல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இளம் தாலஸில் நுனி செல்களின் வரிசையில் மையத்தில் உள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செல்கள் பிரிவதை நிறுத்துகிறது. இதன் விளைவாக நுனி செல்களின் அசல் வரிசை 2 தொகுப்பு ஆரம்ப செல்களாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அப்ப இருக்கக்கூடிய தாலஸ்ல வந்து நுனி செல் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆகுது. டிவிஷன் ஆகும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா தன்னோட பிரியதை வந்து நிறுத்துது. சரிங்களா, அப்ப 2 தொகுப்பு ஆரம்ப செல்களா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து பிரிய ஆரம்பிக்குது. ஈச் நியூ செட் ஆஃப் இனிஷியல் செல், அப்ப இங்க பிரிஞ்ச 2 செட் ஆஃப் இனிஷியல் செல் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுது அப்படின்னா இப்படி 2 இருக்குன்னா 2 இருக்கு, இந்த 2 கண்டினியூஸா growth ஆகுது. Develop the tissue of thallus which bound in between the two group of initial cell. அப்ப இந்த மாதிரி ஒரு கவ மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக ஆரம்பிக்குது. சரிங்களா, அப்ப 2 தொடக்க நிலை செல்லாம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். Two apical growing region further separated from the one another. சரிங்களா, தனித்தனியா என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து பிரிய ஆரம்பிக்கும். அப்ப ஒண்ணுல இருந்து ஒண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா பிரியும். சரிங்களா, அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இது தனித்தனியா வளர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா தனித்தனியா செப்பரேட் பிரான்ச்சஸ் உருவாக்குது. ஒவ்வொரு பிரான்ச்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ரோ ஆஃப் த அபிக்கல் செல் நுனி செல் அப்படிங்கிற அமைப்பு வந்து இதுல காணப்படுது. அதே மாதிரி process continuous to each of the branches develop under the என்ன மாதிரி உருவாகுதுன்னா ரோசட்டி. ரோசட்டினா வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி அடையாத அந்த மாதிரி சொல்லுவோம், அல்லது வேறுபாடு அடையாத அந்த மாதிரி அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல உருவாகும். அடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுல மொத்தமா நமக்கு வந்து மெயினா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் மெத்தட் அப்படிங்கிற 2 மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வெஜிடேட்டிவ் அப்படின்னாலே உடல இனப்பெருக்கம் சொல்லக்கூடியது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுல எது டாமினன்ட் அப்படின்னா ஊகேமஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு டாமினன்ட். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நமக்கு 2021 பிஜி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பை டெத் அண்ட் டீகே ஆஃப் த ஓல்டர் பார்ட்ஸ் ஆஃப் த தாலஸ். சரிங்களா, அதோடைய முதிர்ந்த செல்களா இருக்கலாம், அதோட தாலஸா இருக்கலாம், அது அழிந்து என்ன பண்ணுது அப்படின்னா புதுசா ஒண்ணு உருவாக்குது. சம்டைம் த பார்ட் ஆஃப் த தாலஸ் டைகாட்டமஸ்லி பிரான்ச்டு, கவட்டு கிளைத்தல் இந்த அமைப்பு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாயிருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப அதுல வந்து நமக்கு சிதைந்து என்ன பண்ணுதுன்னா புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த முனையோட இருக்கக்கூடிய முனைகள் பாதிக்கப்படாம தனித்தனியா என்ன பண்ணும் அப்படின்னா புது தாலஸா வந்து உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, முதிர்ந்த இந்த செல்கள் என்ன பண்ணுதுன்னா இறப்பு அல்லது சிதைவால் புதுசா ஒண்ணா உருவாக்குது. அடுத்து அட்வான்சிஸ், அதாவது நமக்கு வந்து கவட்டு கிளைத்தல், அது வேற்றிட பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்றிட கிளைகள். அட்வான்சிஸ் அப்படின்னா வேற்றிட கிளைகள். தமிழ் என்ன கொடுத்திருக்கேன் மிஸ்? சரி, பக்கத்துல எழுதிக்கங்க, அப்படியே வேற்றிட கிளைகள்னு எழுதிக்கங்க. வேற்றிட கிளைகள்.
இதுல எக்ஸாம்பிள் பாருங்க, ரிக்ஸியா ஃப்ளூட்டன்ஸ், இது தண்ணிக்குள்ளதான் இருக்கும். இது வந்து வேற்றிட கிளைகள் அரேஸ் ஃப்ரம் த வென்ட்ரல் சர்ஃபேஸ். இது எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா வென்ட்ரல் சர்ஃபேஸ், கீழ்ப்புறத்துல இருந்து உருவாகுது. தாலஸ் ஆஃப் த மிட்ரிப் ரீஜன், மைய பகுதி இருக்கு இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்படி இருக்கக்கூடியதுல இதை நீங்க கீழ்ப்புறம்னு எடுத்துக்கங்க. இது வென்ட்ரல் சர்ஃபேஸ், சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய இந்த மிட்ரிப் ரீஜன்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது கீழ்ப்புறமா எடுத்துக்கிறோம். நீங்க இந்த கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மிட்ரிப் ரீஜன்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது உருவாகுது. அந்த மாதிரி உருவானா அதுக்கு பேரு வேற்றிட கிளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. They get detached from the parent thallus by the decay of connecting tissue and form. என்ன பண்ணும் அப்படின்னா நியூ பிளான்ட்டா நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா உருவாகிறது. ஓகேங்களா. இணைப்பு திசுக்களுடைய சிதைவால் என்ன ஆகும் அப்படின்னா தாய் தாலஸில் இருந்து பிரிந்து நமக்கு என்ன பண்ணுது, புது தாவரத்தை வந்து உருவாக்கும். அதே மாதிரி என்னென்ன தாவரம் வருதுன்னு பார்த்து வச்சுங்க. பிளான்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க. வேற்றிட கிளைகளுக்கு எக்ஸாம்பிள் ரிக்ஸியா ஃப்ளூட்டன்ஸ். அடுத்து ஜம்மா ஃபார்மேஷன். ஜம்மா எதுல ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கன்சியாவில் தான் நமக்கு ஜம்மா ஃபேமஸ். அதே மாதிரி ரிக்ஷியாவிலையும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஜம்மா அப்படிங்கிற அமைப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்ப ஜம்மாங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா எப்பயுமே இது வந்து இதோட இருக்கு அப்படின்னா இது சிதைஞ்சு என்ன பண்ணுது, நமக்கு இரண்டு தாலஸ்களை உருவாக்குது. அப்ப பை செல் டிவிஷன் ஆர் ஜம்மா ஃபார்மேஷன். அக்கார்டிங் டு கேம்பல் 1918 என்ன சொல்றாரு அப்படின்னா ரிக்ஷியா மே பி ஆல்சோ reproduce vegetatively by cell division young rhizoid which develop into ஜம்மா லைக் ஸ்ட்ரக்சர். ஏன்னா ஜம்மாங்கிற கேரக்டர் எது ரொம்ப ஃபேமஸ்னா மார்க்கன்சியாவில் தான் ரொம்ப ஃபேமஸ், சரிங்களா. எஸ்பெஷலி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ரிக்ஷியா கிளாக்கா அப்படின்னு ஒரு பீசிஸ் இருக்குங்க. அந்த ரிக்ஷியா கிளாக்கா பீசிஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜம்மாங்கிறது வந்து ஃபெமிலியரா நீங்க பார்க்கலாம். மற்ற எல்லா பீசிஸ்லயும் பார்க்க முடியாது. இந்த ரிக்ஷியா கிளாக்கா GLAUCA இந்த ரிக்ஷியா கிளாக்காங்கிற பீசிஸ்ல வந்து நீங்க ஃபெமிலியராகவே நீங்க இந்த ஜம்மா அப்படிங்கிற அமைப்பு ஒரு பார்க்கலாம். பட் ஜம்மாங்கிறதுனாலும் செல் டிவிஷன்னாலும் ஒண்ணுதான். இது என்ன பண்ணுது நமக்கு, இது புதுசா வந்து ரெண்டு தாலஸை உருவாக்கும். give rise to the new plant ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல எழுதிக்கங்க, இரண்டு தாலஸ்களை உருவாக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, கேட்கலாம். எத்தனை தாலஸ் உருவாக்கும்னா ரெண்டு தாலஸ் உருவாக்கும். அடுத்தது டியூபர் ஃபார்மேஷன், கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது வந்து நமக்கு மார்க்கன்சியாவில் காராவில் ரொம்ப ஃபேமஸ். இதுல ரிக்ஷியாவில் பொறுத்த வரைக்கும் எல்லா பீசிஸிலும் இருக்காது. ஒரு சில பீசிஸ்ல மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து நமக்கு காணாது நமக்கு இருக்கும். சம் பீசிஸ் அபிக்கல் ரீஜன், அதாவது நுனிப்பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா தாலஸ் வந்து லோப் திக்னடு இப்ப இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இதுல வந்து நமக்கு சின்னதா ஒரு கிழங்கு மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் டியூபர் எண்ட் ஆஃப் த க்ரோயிங் சீசன். எப்ப அப்படின்னா அது வந்து ஒரு வருஷத்துல அதோட வாழ்நாள் முடியுது அப்படிங்கிற பட்சத்துல அதோட சீசன் முடியும் போது என்ன பண்ணுனா கிழங்கு மாதிரி உற்பத்தி பண்ணும். இது எதுக்காக அப்படின்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன், இந்த சாதகமற்ற சூழ்நிலை அதை வந்து போக்குறதுக்காக இந்த மாதிரி வந்து உருவாகும். திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு சாதகமான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அது வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ரிக்ஷியா டிஸ்காலர், ரிக்ஷியா வெசிகாட்டா, ரிக்ஷியா புல்ஃபெரா, ரிக்ஷியா பர்சனிஸ். இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் எதுக்குன்னா டியூபருக்கு எக்ஸாம்பிள். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரிக்ஷியா டிஸ்காலர் அப்படிங்கிறது வந்து டியூபருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது கேட்கலாம் கொஸ்டின், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது ஆல் ஆஃப் திஸ் இந்த மாதிரி கொடுத்து கூட என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். இதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரிக்ஷியா டிஸ்காலர் அப்படிங்கிறது வந்து டியூபர் ஃபார்மேஷன்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. அடுத்தது பைத்திக் ஆபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா. அப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு அந்த நுனி பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த நுனி பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடர்த்தியான ஒரு பகுதியா மாறுது. திக் அப்படின்னா அடர்த்தியான அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பா என்ன பண்ணோம்னா மாறும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரிக்ஷியா ஹிமாலயன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் அதர் இந்த எண்ட் ஆஃப் த க்ரோயிங் சீசன். அபெக்ஸ் தாலஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ரோயிங் டவுன்வர்ட், கீழே வருது, இன்டு த சாயில் இப்படி இருக்குது அப்படின்னா கீழே
இங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்படி திக்கா மாறுது. அப்ப அபெக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சர்வை த சாயில் டெவலப் இன்டு நியூ பிளான்ட்டா நமக்கு என்ன பண்ணுனா இதுல இருந்து வளர ஆரம்பிச்சிடும். இது எப்பன்னா ஃபேவரபிள் கண்டிஷன். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் வந்து நீங்க இந்த வாக்கிங் ஃபர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடியாண்டம். அடியாண்டமா என்ன பண்ணும் அப்படின்னா இதே மாதிரி தான். இப்படி இருக்கும், இப்படி வளரும், கீழே வந்து இந்த இடத்துல திரும்ப இப்படி இருக்கும், இப்படி வளரும், மண்ணுக்குள்ள வரும், திரும்பவும் இப்ப இதெல்லாம் சாயில். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு வாக்கிங் ஃபர்ன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நடைபேரணின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு மண்ணுக்குள்ள விழுந்து விழுந்து திரும்ப திரும்ப முளைக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து நமக்கு ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா ரிக்ஸியா ஹிமாலயன்ஸ்ல என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்தடுத்து சாயில கீழே விழுந்து விழுந்து முளைச்சிட்டு போயிட்டே இருக்கு. அடுத்தது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா நமக்கு ரிக்ஸியா பொறுத்த வரைக்கும் ஹோமோதாலிக், அதாவது மோனோசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆந்த்ரிடியா அண்ட் ஆர்கிகோனியா ஆர் பார்ன் அப்பான் த சேம் தாலஸ். ஒரே தாலஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகக்கூடியது. இம்பார்ட்டன்ட் பீசஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ் ரிக்ஸியா கிளாக்கா, ரிக்ஸியா கேங்கெட்டிகா, ரிக்ஸியா கிராஸ்டலினா இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு எக்ஸாம்பிளா சொல்றாங்க. இந்த ரிக்ஸியா கிளாக்கா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல பொதுவா வந்து என்ன அப்படின்னா ஜெம்மா வந்து இதுல ஃபேமஸ். என்ன ஃபேமஸ் அப்படின்னா ஜெம்மா அப்படிங்கிற அமைப்பு வந்து ஃபேமஸா அரேஞ்ச் ஆயிருக்கும். என்ன கேரக்டர் ஃபேமஸ் அப்படின்னா ரிக்ஸியா கிளாட்டிகா பொறுத்த வரைக்கும் ஜம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஃபேமஸ். அதே மாதிரி எட்டிரோதாலிக் டயசியஸ் ஸ்பீசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பீசிஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. Such a species Anthridia and Archigonia develop in separate. அப்ப டிஃபரண்ட் தாலை. இதுல பாருங்க என்னென்னலாம் வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து ரிக்ஷியானா நம்ம மோனோசியஸ்னு பார்த்துட்டோம். ஆனா டயேசியஸ் இருக்கக்கூடிய ரிக்ஷியாக்களும் ஒரு சிலது இருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க ஹிமாலயான்ஸ், ரிக்ஸியா டிஸ்காலர், ரிக்ஸியா பயோப்சி, அதே மாதிரி ரிக்ஸியா சிலிஃபர், ஃப்ரோஸ்டி, பர்சியோனி, கர்டசி. இது எல்லாமே வந்து எதுல வருது அப்படின்னா உங்களுக்கு டயேசியஸ்க்கு கீழே வருது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து ரிக்ஷியாவில் டயேசியஸ் கேரக்டர் இருக்கக்கூடியது. சரிங்களா? இதை பார்த்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து மார்க்கென்சியாவும் பாலிட்ரைக்கும் தான் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் அது நமக்கு டயேசியஸ் அப்படிங்கிறது தெரியும். இதுலயுமே ஒரு சில பீசிஸ் இருக்கு. அப்ப இது எவல்யூஷனரியா என்னது அடுத்தது மார்க்கென்சியாவை மாறுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அடுத்தது இந்த மேக் அலிஸ்டர் அப்படிங்கிறவர் 1916 1928 வந்து பாத்தீங்க அப்படின்னா at the time of formation of spore there is a genotypic sex determination. நமக்கு வந்து பால் நிர்ணயம் அப்படிங்கறத பத்தி என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு. இதுல வந்து 2 type of spore. சரிங்களா? the tetrad develop into the female and 2 male gametophytic. இந்த மாதிரி கேரக்டர்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் எக்ஸ்பிளனேஷன் பண்றாரு. 2 டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா இவரு சொல்றாரு. ஃபீமேல் மேல் கேரக்டருடைய ஸ்போர்ஸ் வச்சு சொல்றாரு. செக்ஸ் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த grove sited on the dorsal surface of the mature. இதை நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்ன மாதிரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க புதைந்து காணப்படும் அப்படின்னா டார்சல் சர்ஃபேஸ்ல தான், அதாவது மேல் புறத்துல தான் என்ன பண்ணும் அப்படின்னா புதைந்து காணப்படும். மெச்சூர் கேமிட்டோபைட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அக்ரோபிட்டல் சக்சஷன். சரிங்களா? அதாவது நமக்கு இங்க இருக்கு அப்படின்னா நுனி முதல் அடிநோக்கிய வரிசை அப்படிங்கிற அமைப்புல வந்து காணப்படும். அதே போல ஹோமோதாலிக் பீசிஸ் இருக்கு அப்படின்னா ஆல்டர்னேட் குரூப் ஆஃப் ஆந்த்ரிடியா அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அண்ட் ஆர்கிகோனியா வந்து பவுண்ட் இன் சபிசியன்ட் டிஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல தான் எந்த பார்த்தீங்கன்னா காணப்படுது அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நமக்கு இதுல என்ன அப்படின்னா இப்ப இது வந்து மேல் இது ஃபீமேல் அப்படிங்கும் போது இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா இது சிலியேட்டட் ஃபார்ம்ஸ், நீந்தக்கூடிய விந்து அணுக்கள் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இதுல காணப்படும். சரிங்களா? அப்ப இதுல வந்து இங்க என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி நீந்தி போகணும். நீந்தி போய் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க வந்து அடைய முடியும். அதனாலதான் பிரயோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் கருவுறுதலுக்கு நீர் அவசியம். பிரயோஃபைட்டா இருந்தாலும் சரி டெடோஃபைட்டா இருந்தாலும் சரி
கருவுறுதலுக்கு கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா நீர் அப்படிங்கிறது முக்கியம். நீர் இல்லைன்னா இங்க கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்காது. Antheridia archegonia are found in group of separately. The median longitudinal grow in different thalli. வேறுபட்ட தாலஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த வந்து செக்ஸ் ஆர்கன்லாம் உருவாகிறதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் அதை பேஸ் பண்ணிலாம் எதுவுமே அவங்க சொல்லலை. சரிங்களா? பர்டிகுலர் டைம் பேஸ் பண்ணிலாம் அவங்க எந்த கான்செப்டுமே அவங்க சொல்ல கிடையாது. அதனால அதை சும்மா பார்த்து வச்சுங்க போதும். இந்த டைம்ல தான் நமக்கு வந்து உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே வந்து நமக்கு சொல்ல கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மேல் ஒரே டைம்ல நமக்கு மெச்சூர் ஆகலாம், ஃபீமேல் ஒரே டைம்ல மெச்சூர் ஆகலாம், அல்லது மேல் ஒரு குறிப்பிட்ட டைம்ல உருவாகலாம், ஃபீமேல் ஒரு டைம்ல உருவாகலாம். அந்த மாதிரி நிறைய குழப்பமான சூழ்நிலை என்ன பண்ணுது அப்படின்னா இதுல இருக்கு. அடுத்தது ஆந்திரிடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆந்திரிடியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து யாரோட கேரக்டர் அப்படின்னா மேல் கேரக்டர். ஆந்திரிடியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேரக்டர் அப்படின்னா யாரோட கேரக்டர் பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல் அதோடைய கேரக்டர். Antheridium வந்து develop from the superficial dorsal cell is called the antheridial initial. The situated 2 or 3 cells back to apical cell. என்னன்னா நமக்கு நுனி செல் 2 அல்லது 3. இதை நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஆந்திரிடியம் அபிக்கல் அந்த நுனி செல் இருக்கு இல்லைங்களா, அதுதான். பின்புறத்தில் 2 அல்லது 3 செல்கள் அமைந்துள்ளன. ஆந்திரிடியல் இனிசியல் எனப்படும் மேலோட்டமான முதுகு செல் ஒன்றிலிருந்து நமக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே செக்ஸ் ஆர்கன் எங்க இருக்கும் அப்படின்னா மேல் புறத்துல தான் நமக்கு செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறது இருக்கும். The stage of the development Antheridium is a rickshaw where worked out by Black. இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்காருன்னா Black அப்படிங்கிறவர் கேம்பல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அடுத்து ரிக்ஷியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாருங்க மெச்சூர் ஆந்திரிடியம் மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ரிக்ஷியாவுடைய ஒரு மேல் கேரக்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீந்தக்கூடிய விந்து அணுக்கள் 5 flagellated ciliated sperm கசையிலையுடன் கூடிய விந்து அணுக்கள் அப்படிங்கிறது முக்கியமானது. கருவுறுதலுக்கு முக்கியமா என்ன தேவை அப்படின்னா நீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மேல இருக்கக்கூடியதான் நமக்கு ஆஸ்டியோல் சின்ன ஒரு துளை மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது. இது வந்து அடுத்தது ஆந்திரிடியல் சேம்பர், ஆண்ட்ரோசைட், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியது மதர் செல், ஆந்திரிடியல் வால். இது வந்து சின்னதா வந்து ஸ்டாக் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். இது வந்து நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னா மேல் கேரக்டர்ல பார்க்கக்கூடியது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஆஸ்டியோல் அப்படின்னா நமக்கு வந்து இதெல்லாம் டயக்ராம்ல இருக்கிறது தான். அதை ஃபுல்லா என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நமக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டருடைய டெவலப்மெண்ட்ல இருந்து பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நமக்கு இருக்கட்டும்.